அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் விடுதி மற்றும் பள்ளிகளில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செய்து இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறோனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். இதுவரை நமது டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம். அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது. எந்த விதமான எழுத்து தேர்வும் வந்து கிடையாது. இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ வாங்க. திருவள்ளூர் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் விடுதி மற்றும் பள்ளிகளில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு ஃபெயில் ஆனவங்களும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 முதல் 35 வயது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பதவிக்கான விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நல அலுவலகத்தில் விண்ணப்பங்களை பெற்று நேரடியாகவோ அல்லது பதிஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வரும் 12ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களுக்கும் பயன்படட்டும். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.